காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இனி டிவிக்கு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி திமுக சொல்லி காமராஜர் காமராஜர் சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டியெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கு ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சுச்சோ அதே மாதிரி 2029 பாச சீட்டே கிடைக்காது, அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பெறுகிறோம்? நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் கதையா டிவியில விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு 5 தொகுதி. பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களை உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்கள் இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு உங்களை போட்டு பொழக்க போகுது, அது மட்டும் தெரியும். இதுதான் இந்த கூட்டணி. அப்ப திமுக கூட்டணின்னா என்னது? பல 21 மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் உருவாக்கணும் கூட்டணி கிடையாது. அவங்களுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள், தொண்டர்கள் சேரவே இல்லை. பாண்டிச்சேரியில ஈடிய வச்சு ஜெகத் ரட்சகனை மிரட்டி அங்க போய் எப்படி வந்து காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி நாராயணசாமி மாதிரி இங்க பாசத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸை ஒழிச்சு விட்டாங்க. அதுக்கும் காரணம் திமுக தான். திமுகவுக்கு மதசார்பற்ற தன்மை கொண்ட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. விசிகேல ஒரு 15 தொகுதி கொடுத்து, கம்யூனிஸ்டுக்கு 10 தொகுதி கொடுத்து, இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆனா பிஜேபி வந்துருவா போகுது? என்ன கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏக்களும், அப்புறம் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்களும், அதுக்கப்புறம் நம்ம விசிகேவோட எம்எல்ஏக்களும் போய் நேரா போய் என்ன நாளைக்கு போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்களா? எவ்வளவு ஒரு பண்ணையார் துணை இதெல்லாம். இப்ப தெரியுதா? இந்த கட்சி கூட்டணி 26 பேர் இல்ல, 26 சும்மா நம்பர் இருக்கிறது 5 பேர் தான். மித்தவெல்லாம் லெட்டர் பேட் கட்சி. லெட்டர் பேட் மட்டும் தான் இருக்கும், ஆபீஸ் கூட இருக்காது. சும்மா பேர் 26 கட்சி எல்லாம் எங்க லிஸ்ட் போட சொல்லுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சாரே அந்த கட்சி பேரு அவருக்கே தெரியாது. இதெல்லாம் பேப்பர்ல சும்மா ரூமர்ஸையும் இந்த பேப்பர்ல வந்து ஒரு பிரச்சாரத்தையும் உருவாக்குறது.